விற்குதடா கடைகளில் மென்பானம், விற்போருக்கு பெரிய வருமானம். விற்குதடா இஸ்ரேலிய செம்பானம், வியாதியில் தள்ளும் கொடும்பானம். அதை விற்று ஆயுதம் பெற்று யூதன் எம்மை கொல்லுவான். நம் உரிமை அதை கேட்டால் எமை பயங்கரவாதி என்று சொல்லுவான். விற்குதடா கடைகளில் மென்பானம், விற்போருக்கு பெரிய வருமானம். விற்குதடா யூதனின் செம்பானம், வியாதியில் தள்ளும் விஷபானம். 1800 இறுதி பகுதியில் உருவாச்சு முதல் மென்பானம். இஸ்ரேலை காக்க பணம் செலுத்து என்று கோரும் 5 எழுத்து செம்பானம். பன்றி ரத்தம் கலந்த செம்பானம், பசியினை பெருக்கும் மென்பானம். படுபாவி யூதனின் செம்பானம், பாவம் செய்ய தூண்டும் விஷபானம். அதனை தொடர்ந்து உலகின் சந்தைக்கு வந்தது 8 எழுத்து செம்பானம். அதிலே சாராயம் உண்டு, அதை குடிப்பவனோ பெரும் மண்டு. சீச்சி விற்குதடா கடைகளில் மென்பானம், விற்போருக்கு பெரிய வருமானம். விற்குதடா யூதனின் செம்பானம், விற்போருக்கு மறுமையில் அவமானம். உணவு வேளையில் சில மனிதர் இடைக்கிடை அருந்தும் செம்பானம். தினமும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாவதோர் அவமானம். செம்பான வருமான லாபமெல்லாம் யூதனின் ஆயுதமாய் மாறும். பலஸ்தீன் பூமியும் அதனாலே மையத்து வீடாக மாறும். இன்னுமே புரியவில்லையா தோழனே, திருந்திட மனமே இல்லையா? சிறுநீரகத்தை தாக்கும் உன்னுயிரை கொஞ்சம் கொஞ்சமாய் போக்கும் செம்பானம். விற்குதடா கடைகளில் செம்பானம், விற்போருக்கு பெரிய வருமானம். விற்குதடா யூதனின் செம்பானம், விற்போருக்கு மறுமையில் அவமானம். ஹராமான பொருள் உடலினுள் இருந்தால் பிரார்த்தனை ஏற்கப்பட மாட்டாதே. மறுமையின் நாளில் வெற்றி பெற்று நீ சுவனம் போகவும் முடியாதே. நீதியை சொல்வேன் பாட்டினிலே, நியாயத்தை மறுப்போர் கேட்டினிலே. போதை தரும் யூதனின் போத்தலையே போட்டே உடைப்போம் ரோட்டினிலே. ஜியோனிச ஏஜெண்டா இனிமேலும் நீ இருப்பது பெரிய அநியாயம். மறுமை நாளின் கேள்வி கணக்கில் நீ மாட்டிக்கொண்டால் பெரும் பரிதாபம். விற்குதடா கடைகளில் மென்பானம், விற்போருக்கு பெரிய வருமானம். விற்குதடா இஸ்ரேலிய செம்பானம், வியாதியில் தள்ளும் கொடும்பானம். அதை விற்று ஆயுதம் பெற்று யூதன் எம்மை கொல்லுவான். நம் உரிமை அதை கேட்டால் எமை பயங்கரவாதி என்று சொல்லுவான். விற்குதடா கடைகளில் மென்பானம், விற்போருக்கு பெரிய வருமானம். விற்குதடா யூதனின் செம்பானம், விற்போருக்கு மறுமையில் அவமானம்.